கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்குதான். எங்க இருக்குங்க? அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் தேவன் நம்மளை மகிழ்ச்சியாக்குகிறார், நம்முடைய துக்கத்தை மறக்க பண்ணுகிறார். யோசேப்பு சொல்லுகிறாரு, என் துக்கத்தை என் தேவன் மறக்க பண்ணினார். நம்மளுக்கு தேவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான். ஆகார் ஒரு பேர் வச்சா, நீர் என்னை காண்கிற தேவன். யோசேப்பு ஒரு பேர் வைக்கிறான், என் துக்கத்தை எல்லாம் மறக்க செய்கிற தேவன். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் துக்கத்தை எல்லாம் நான் மறக்க செய்கிற தேவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றத நீ யோசிக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை தேவன் நன்மையினால் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை அறிக்கை பண்ணது போல அவர் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி, ஆமா, அந்த தேவன் நல்லவர் பாருங்க, நம்மளை சிறந்திருக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். சங்கீதம் 103. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி நன்றி. 5வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வார்த்தையை குறித்து தான் உங்கள்கிட்ட நான் பல வாரங்களாக பேசி கொண்டு வருகிறேன். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் இந்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். கழுகை குறித்து பேசினேன், கழுகுனுடைய தன்மையை குறித்து பேசினேன். அதனுடைய முதல் தன்மை, கழுகு அதிக உயரத்தில் பறப்பது கழுகின் தன்மை. அந்த தன்மையோடு பேசிட்டு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட தன்மை தேவன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத குறித்து நான் உங்களிடத்தில் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கழுகுக்கு 4 தன்மைகள் இருக்குது. கழுகு வந்துட்டு கூர்மையான பார்வையுடையது, அது உயிருள்ள இரையை மாத்திரம்தான் புசிக்கும், அது தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கும், தன் வாழ்நாட்களை நீடித்து கொண்டே இருக்கும். இந்த அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். சீக்கிரத்தை நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் அடுத்தடுத்த சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருக்குது. கழுகு கூர்மையான பார்க்கும் திறன் உடையது. அப்போ விசுவாசிகளுக்கு ரொம்பவும் ஷார்ப் ஐ சைட்டை தேவன் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய கண்கள் கூர்மையாய் பார்க்கக்கூடியது. அப்படின்னாக்க எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை அடைகிற வரைக்கும் அதன் மேலிருந்து உங்களுடைய கண்களை எடுக்காமல் அதை அடைகிற வரைக்கும் உங்கள் பார்வை அதன் மேலே இருக்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு ஷார்ப்பான ஐ சைட்டை கொடுத்திருக்கிறார். அதான் மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது உபாகமம் கடைசியில். அவருக்கு வயதான பொழுது அவருடைய கண் இருளடையவும் இல்லை, அவருடைய பலன் கண் இருளடையலை. அப்படின்னாக்கா கண்ணு தெரியாமல் போகிறதில்ல, கண் இருளடையலைனாக்கா தெளிவாய் பார்க்குறான். தெளிவான பார்வையை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். அப்படின்னா நமக்கும் தெளிவான பார்வையை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ கழுகுனுடைய எல்லா தன்மைகளும் உங்களிடத்தில் நான் பேச ஆசைப்படுறேன். இந்த மனுஷனுக்குரிய தன்மை என்ன அதை பேசிட்டு சீக்கிரம் நம்ம கடந்து போகிறோம். ஆதியாகமம் 1:28 வேகமாக வாசிக்கலாம். நன்றி ஆண்டவர். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவச்சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 5 காரியங்களை சொல்லி கடவுள் ஆசீர்வதிக்கிறார். மனுஷன்னா என்ன, மனுஷனுடைய தன்மை என்ன? கழுகுக்குள்ள ஒரு தன்மையை வைத்த தேவன் மனிதனுக்குள்ள ஒரு தன்மையை வைத்திருக்கிறார். மனிதன் என்பவன் யார்? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. அப்போ மனுஷன்னா யார் அப்படின்னாக்கா, மனுஷன் தேவனை போல உண்டாக்கப்பட்டவன். அதுதான் அந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ட்டு. ஆனால் உண்மையில மனிதனை தேவன் தேவர்களாக தான் அந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறார், அவர்களை ஆளக்கூடியவர்களாக வைத்திருக்கிறார். ஸோ 5 தன்மையை குறித்து மனிதனை குறித்து உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த கீழ்ப்படுத்தி, சப்டியூ அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு நபராக தான் தேவன் மனிதனை இந்த பூமியில படைத்து வைத்திருந்தார். பாருங்க, இன்னைக்கு மனுஷன் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் என்ன பட்டிருக்கிறான்னாக்கா கீழ்ப்பட்டு கிடக்கிறான். ஆனால் மனிதன் பெரிய பெரிய காரியங்களை கீழ்ப்படுத்தக்கூடியவனாக தேவன் படைத்து வைத்திருந்தார். இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு சீரட்டுக்கு மனுஷன் என்ன பண்ணிடுறாங்க, அடிமையாயிடறான். ஒரு சின்ன ஒரு குவார்ட்டருக்கு மனுஷன் அடிமையாயிடறான். ஒரு டிவிக்கு அடிமையாயிரான், ஒரு ஃபோனுக்கு அடிமையாயிரான், ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிரான். அப்படிப்பட்ட மனிதனை கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் உட்கார வைத்து கடவுளுடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது தான் அவனுக்கு தெரியும், ஓ, என்னை கடவுள் எவ்வளவு உன்னதமாய் உயர்வாய் என்னை கடவுள் படைத்திருக்கிறார். நான் போய் இந்த சின்ன காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு, இது நான் இல்லை அப்படின்றது அவனுக்கு காண்பிக்கக்கூடிய இடம் தேவனுடைய ஆலயமாக
இருக்கிறது. கெட்ட குமாரன் பன்னிக்கிட்ட போய் பன்னிக்கூட படுத்து பன்னி சாப்பிட்ற தவிடு கிடைக்காத பொழுதுதான் அவன் தகப்பனை குறித்து யோசிக்கிறான். தகப்பனிடத்துல வந்த உடனே அவன் தலையெழுத்து மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? தலையெழுத்தை மாற்றுகிற இடம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த இடம் என்ன இடங்க? தலையெழுத்தை மாற்றுகிற இடம். இந்த மாலையில் யாரோ எழுதி சொல்லிட்டு வந்திருக்கீங்க, என் தலையெழுத்து, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க. கடவுள் உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் தலையெழுத்தை மாற்றுகிற இடம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது தேவன் உங்களுடைய மனதை மாற்றக்கூடியவராக, எண்ணத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அதை அப்படியே உள்வாங்குகிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் மறுரூபமாக்க கூடியவராக இருக்கிறார். அப்போ பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி, சப்டியூ அப்படின்னாக்க கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். போலீஸ்காரங்களெல்லாம் வேலைக்கு எடுக்கும் பொழுது செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு, ட்ரைனிங் முடிச்சு அவங்க போகும்போது அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. யூனிஃபார்மு, லத்தி, அந்த ஒரு ஸ்டாரு, என்னென்ன பேர் எல்லாம் கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி கொடுத்து அனுப்பும் பொழுது என்ன காட்டுறாங்கனாக்கா, நீ செலக்ட் பண்ணோடனே ஒரு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, இந்த நிமிஷம் முதல் நீ ஒரு முழுமையான ஒரு போலீஸ்காரனாக இருக்கிற, எந்த இடத்துல தவறு நடக்கிறதோ அந்த இடத்துல தைரியமாய் தட்டி கேட்கக்கூடிய அதிகாரத்தை அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். போலீஸ்காரர் ஆகி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பைக்கில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதுக்கு எடுத்தாங்க? சட்ட ஒழுங்கை கீழ்ப்படுத்தணும், நிலைநிறுத்தணும். சண்டை போட்டாங்கனாக்கா போய், ஏய் என்ன சண்டைங்க அப்படின்னு போட்டு 2 காட்டுக்காரனாக்க ஓடி போயிடுவானுங்க. அதிகாரத்தை கொடுத்து தான் போலீஸ்காரனா என்ன பண்ணாங்கனாக்கா யூனிஃபார்மை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதே போல் தேவன் இந்த மனிதனை உண்டாக்கிட்டு மனிதனிடத்தில் அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுக்குறானாக்கா, கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ உங்களால் கீழ்ப்படுத்த முடியும். கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதையெல்லாம் கீழ்ப்படுத்தணும், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிய மறுக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்குங்க. அதை பார்த்து சொல்லுங்க, இவைகளை எல்லாம் கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போலீஸ்காரரு ரோட்டில் போறாரு, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. அடுத்து போகிறாங்க, 2 பேர் கத்தியில் குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் போய் சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு. இவர் நேராக ஸ்டேஷனுக்கு வர்றாரு. இன்ஸ்பெக்டரை பார்க்குறாரு. ஐயா, என்னையா யூனிஃபார்மை கொடுத்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க, அங்கே ரோட்டில் சண்டை போட்டுருக்காங்க, நான் போய் சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க, என்னைய தள்ளி விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்கய்யா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னா இன்ஸ்பெக்டர் பார்ப்பாரு. அப்படியா, உன்னையே தள்ளி விட்டாங்களா? ஆமாய்யா, உங்ககிட்ட ஒரு லத்தி ஒன்று கொடுத்தனே, அதை என்ன பண்ணுன? சைக்கிளில் நான் சொருகி வச்சுருக்கேன், பைக்கில் மாட்டி வச்சுருக்கேன்யா. அடா பாவி, அந்த லத்தியை நீ உருகுனாலே போதும்டா. நீ லத்தியை கையில் எடுத்த உடனே சண்டை போடுறவனுக்குள்ள பயம் வந்துடும். அதே போல தான் உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்குதோ அதை பார்த்து இயேசுவின் நாமத்தினால எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னு தெரியாமல் நீ என் வாழ்க்கையில் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும் பொழுது அது உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவும் சீசர்களும் படகுல போகிறாங்க. காலையில் ஃபுல்லாக ஊழியம் பண்ணிட்டாங்க. ஒரு மாலை நேரம் ஆயிடுச்சு. படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுக்கு ரொம்ப ஊழியம் பண்ணி டயர்டாயிடுச்சு. அப்படியே படுத்துருக்கிறாரு. அயர்ந்த நித்திரைக்குள்ளே போயிட்டு இருக்கிறார் தலைவர். போய்கிட்டு இருக்கும் பொழுது கடலில் என்னாச்சுனாக்க பெரிய காற்று, புயல், அலைகள் அப்படியே எழும்பும் பொழுது சீசர்கள் பார்க்குறாங்க. எல்லாம் மீனவர்கள் தான், ஆனால் அவங்களையே பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு சீன் அங்கே இருக்குது. அந்த சீனை பார்த்துட்டு சீசர்கள் இயேசுவை போய் எழுப்புறாங்க. எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டு தூங்குறவரை எழுப்புறான் வலுக்கட்டாயமா. அவர் எழுந்து பார்த்துட்டு, அவிவிசுவாசத்தோடு இருக்கிறீங்களே, உங்க விசுவாசம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு, காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியாக இருந்தாரு. மியூட்டுன்றாரு, ஆஃப்ன்றாரு. உடனே அது அவருக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, சீசர்கள் எந்திரிச்சு கத்துறாங்க, கதறாங்க. கடலும் காற்றும் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இயேசு எந்திரிச்சு சொன்ன உடனே அது என்ன பண்ணுதுங்க? கீழ்ப்படியுது, அமைதியாக இருக்குது. அப்போ அந்த காற்றுக்கும் கடலுக்கும் தெரியுது இவர் அதிகாரத்தை பெற்ற மனிதர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன்,
எப்போ நீங்கள் உங்ககிட்ட கடவுள் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான்றதை உணர்ந்து நீங்கள் காரியங்களை செய்கிறீர்களோ அப்பொழுது தான் சுற்றி இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த கீழ்ப்படுத்துறது அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சரி செய்வது. என்னதுங்க? சரி செய்வது அப்படின்னா கரெக்ட் பண்ணுறது. இன்னொரு வார்த்தை இருக்குது என்னன்னாக்கா களை எடுப்பது. என்னதுங்க? களை எடுப்பது. களை எடுக்கிறது அப்படின்னாக்க ஒரு வசந்த வாசிங்க, ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, முதல் மனிதனை தேவன் உண்டாக்கிட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை அவங்க கிட்ட கையில கொடுத்துட்டு அவருக்கு ஒரு வார்த்தையை கடவுள் சொல்றார். என்ன சொல்றாருனாக்க பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பெரிய ஒரு தோட்டத்தை அவன் கையில் கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கிட்ட என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? தோட்டம் எவ்வளோ பெருசு? பெரிய தோட்டம். அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி 4 நதி ஓடுதான். அவ்வளோ மரங்கள், செடிகள், கொடிகள் படர்ந்து விரிந்த ஒரு தோட்டமாக இருக்குது. அந்த அவ்வளோ பெரிய தோட்டத்தை உண்டாக்கிட்டு மனுஷன்கிட்ட சொல்கிறாரு, இது அனைத்தையும் பண்படுத்தவும் காக்கவும் கடவா என்று சொல்லி தேவன் அவங்ககிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. எனக்கு ஒரு யோசனை, ஒரு 1/4 கிரவுண்டு இடத்த கொடுத்து இதை பார்த்துக்கன்னு சொன்னாலே கஷ்டமாக இருக்குது. சார் ஒரு ஏக்கர் கொடுத்தாலே கஷ்டமாக இருக்குது. ஐயா என்னையா 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டீங்க, ஒரு ஆள் என்னையா செய்ய முடியும், எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சார் உதவி ஆட்கள் 3-4 பேரை கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அதை பராமரிக்கிறதுக்கு சூப்பர்வைசர் வைக்கிறாங்க. ஆதாம் எத்தனை பேருங்க? ஒரே ஒரு ஆதாம் கிட்ட ஒரு பெரிய தோட்டத்தை கொடுத்துட்டு அவங்கிட்ட சொல்கிறாரு பண்படுத்தவும் காக்கவும் கடவாய். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், என்ன ஆண்டவர் உங்களுக்கு கால்குலேஷன் தெரியாதா? உங்களுக்கு கணக்கு வழக்கு புரியாதா? இவ்வளோ பெரிய இடத்த பராமரிக்கணும், பாதுகாக்கணும், காத்துக்கொள்ளணும் அப்படின்னாக்க எத்தனை பேர் தேவைப்படுது? நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு இதை பண்படுத்து, இதை காத்துக்கொண்டீங்களே, அவனால் எப்படி ஆண்டவர் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்கும் பொழுது தேவன் சொல்லுகிறாரு, ஆதாமை தேவன் எப்படி படைத்தாராம்? தன் சாயலாகவும், சொல்லுங்களேன், தன் ரூபத்தின்படியும் படைத்தார். அப்படின்னாக்க சர்வ வல்லமை உள்ளவனாக மனிதனை தேவன் படைத்து வைத்திருந்தார். அவன் ஒருத்தனுக்குள்ள பல பேருடைய ஆற்றலை தேவன் வைத்திருந்தார். இன்னைக்கு ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அந்த ரோபோட் எத்தனை பேர்த்துனாக்க 100 பேர்த்துக்கு சமமாக ஒரு ரோபோட்டு. 100 பேர் செய்கிற வேலையை ஒரு ரோபோட்டு செஞ்சு முடிச்சிடுமா? சோர்வாகாதான். அதுக்கு சார்ஜ் மட்டும் போட்டால் போதுமா? இன்னும் கொண்டு வந்துட்டானுங்க சோலாரில் ரியாக்ட் பண்ணுற மாதிரி. அது சூரிய ஒளி எடுத்தே அது என்ன பண்ணணும், சார்ஜ் பண்ணி வேலை பார்த்துட்டே இருக்குமா. 100 பேர் பார்க்குற வேலையை ஒரே ஒரு ரோபோட்டு பார்த்து முடிச்சிருமா? நீ ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க, எப்படிங்க 100 பேர் செய்கிற வேலையை ஒரு ரோபோட் செய்யுதுனாக்கா. டே, தேவன் முதல் மனிதனை உண்டாக்கும் பொழுது முதல் மனிதனை தேவன் எவ்வளவு ஆற்றலோடு கூட படைத்திருந்தார் என்றால், ஒரு மனிதன் ஒரு பெரிய தோட்டத்தை பண்படுத்தி காக்கக்கூடிய ஆற்றலை தேவன் அவனுக்குள்ளே வைத்திருந்தார். இன்றைக்கு நான் சொல்லட்டுங்களா, உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தேவன் உங்களை பார்க்கல. உங்களை கடவுள் எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? நீங்கள் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் என்னால் முடியல, எனக்கு இது வரலை, எனக்கு இதனால் செஞ்சு முடிக்க முடியல, இதை நான் முயற்சி பண்ணி நடக்கலை, இதை நான் பயிற்சி பண்ணி நடக்கலை அப்படின்ட்டு விரக்தியாகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா? அப்போல்லாம் ஆதியாகமம் 2:15 எடுத்து படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ஒரு மனிதனை ஒரு பெரிய தோட்டத்தை பண்படுத்தி காக்க வைக்கக்கூடிய ஆற்றலை அவனுக்குள் வைத்திருந்தபடியினால்தான் தேவன் அவனிடத்தில் அந்த வார்த்தையை சொன்னார். அப்போ நான் இந்த மாலை வேளையில் சொல்கிறேன், உங்ககிட்ட தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னன்னாக்க கீழ்ப்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எதை கீழ்ப்படுத்துகிறது? எதையெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுத்த விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் உங்களால் கீழ்ப்படுத்த முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பண்படுத்துறதுன்னா என்னங்க? ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை பண்படுத்துறதுன்னு என்ன தெரியுங்களா? அந்த தோட்டத்துக்கு தினந்தோறும் தண்ணீர் கரெக்டாக ஒவ்வொரு மரத்துக்கும் செடிக்கும் தண்ணீர் ஊற்றணும். 2வது அதுலேருந்து விழுகிற குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அடுத்து அதில் இருக்கிற கெட்டுப்போன பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இது பண்படுத்துறது. பழங்களை பறித்து வைக்கணும். பண்படுத்துறது. காக்கிறது. காட்டு மிருகங்களோ நாட்டு மிருகங்களோ உள்ளே வந்து சேதப்படுத்திடாதபடி அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி அதை பாதுகாக்கக்கூடியது. பெரிய ஒரு பொறுப்பை தேவன் ஆதாமினிடத்திலே கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்ககிட்ட தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஆதாம் கிட்ட ஒரு பெரிய தோட்டத்தை பராமரிக்கும்படி கொடுத்தாரு. உங்ககிட்ட மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு
லாபம் என்ன? அப்போ உங்ககிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. உன் ஜீவனையும் உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஜீவனையும் உன் குடும்பத்தையும் காக்கக்கூடிய அதிகாரத்தை, கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்போ ஆதியாகமம் 2:15 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வாசிச்சுட்டு சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய தோட்டத்தையே பராமரித்து பாதுகாத்து காக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் தேவன் கொடுத்திருப்பார் என்றால், அதே தேவனை நானும் வழிபடுகிறபடியினாலே எனக்குள்ளும் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய ஆற்றலை என் மேல் தேவன் அபிஷேகமாய் ஊற்றியிருக்கிறார் என்று நீங்கள் வாய்களை திறந்து சொல்லும் பொழுது உங்களால் கீழ்ப்படுத்த முடியாத காரியம் ஒன்றுமே இராது. அது மாத்திரமல்ல, தேவையற்றதை நீக்கும் போது தேவையானது பூரணப்படும், தேவையற்றதை நீக்காத போது தேவையானது குறைவுபடும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தேவையற்றதை நீக்கும் போது தேவையானது பூரணப்படும். அப்படின்னாக்க எது உங்கள் லைஃப்பில் தேவை இல்லையோ அதை என்ன பண்ணிடணும்? விளைக்கிறணும். அதான் காலை வேளையில் நான் சொன்னேன், கவனிக்க வேண்டியதை கவனித்தால் வாழ்க்கை சூரிய உதயம் போல் இருக்கும். கவனிக்க வேண்டியதை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது, அதாவது எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னாக்க, எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தேவை, கடவுளுடைய வார்த்தை தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணுனாக்கா, பைபிள் எடுத்து படிக்கணும், நல்ல செய்திகளை கேட்கணும். நல்ல ஊழியர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்க, கேட்க வேண்டியதை நான் கேட்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது என் வாழ்க்கை சூரிய உதயத்தை போல மாறுது. கேட்கக்கூடாததை நான் கேட்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்க, என் வாழ்க்கை சூரிய அஸ்தமனத்தை போல ஆகுது, இருட்டாக ஆரம்பிக்குது. வாழ்க்கையில் எங்கே நம்ம நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க? தேவையில்லைன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? தேவையில்லைன்னு தெரிஞ்சும் ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? தேவையில்லைன்னு தெரிஞ்சும் ஒரு காரியத்தை தேடி போகிறீங்க பார்த்தீங்களா? இது என்ன பண்ணுதுனாக்க, உங்கள் வாழ்க்கையில் குறைவுபட செய்யக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கை பூரணப்படணும்னு நினைக்கிறீங்க? அபண்டன்ட் லைஃப் எத்தனை பேருக்கு தேவை? நிறைவாக இருக்கணும் அப்படின்னாக்க ஒன்று செய்யணும், என்ன தேவையோ அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களா? உலகத்தானை காட்டிலும் கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு தேவன் எல்லா விதமான ஆற்றலையும் கிருபையையும் வரத்தையும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகையினால உலகத்தானை பார்த்து வியந்து உட்கார்ந்துருக்காதீங்க. அவனை விட உயர்ந்த நிலைக்கு போகும்படியாக தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் என்ன தெரியுங்களா? எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்கணும், எதை கவனிக்க கூடாதோ அதை கவனிக்க. ரொம்ப சிம்பிளான சத்தியம், சின்ன சத்தியம்தான். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அன்பை குறித்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே அன்பு ரொம்ப எனக்குள்ளே அந்த ஒரு வார்த்தை கடவுள் போட்டுக்கிட்டே இருந்தார். அன்புனா என்ன, அன்புனா என்ன, அன்புனா என்ன? அன்புனா என்ன அப்படின்னாக்க, நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம நேசிக்கிறது அன்பு கிடையாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம திருப்பி நேசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் லவ் கிடையாது. யார் நம்மளை நேசிக்கலையோ, அல்ல யார் நம்ம நேசிக்கிறதுக்கு தகுதி அற்றவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள போய் நீங்கள் நேசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய உண்மையான அன்பின் வெளிப்பாட்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க, ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு. கடவுள் எப்போ இயேசு அமிச்சாரு? நம்மளாம் ஒழுக்கமாக சுத்தபத்தமாக உண்மையாக பரிசுத்தமாக இருக்கும்பொழுது இயேசு அமிச்சாரா? சார், நம்மளாம் தேவனுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் பாவிகளுமாக இருக்கும் பொழுது நம்மை மீட்க தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாராம். அப்போ அன்புனா என்ன? நம்மளை நேசிக்கிறவங்களையோ அன்பு கூற தகுதி உள்ளவங்களையோ அன்பு கூறுகிறது அன்பு கிடையாது. அன்பு கூற தகுதியே இல்லாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள போய் அன்பு கூறணும். சார் எப்படி சார்? அவங்கள எனக்கு பிடிக்கல சார், அவங்க பேசுகிறது பிடிக்கல, அவங்களோட பிஹேவியர் பிடிக்கல, அவங்களோட செயல்பாடு பிடிக்கல, நான் எப்படி அவங்கள அன்பு கூற முடியும்? ஒன்று சொல்லட்டுங்களா? அன்பு எப்பயுமே குறைய பார்க்காது. அன்பு எப்பயுமே ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அவங்களால அன்பு கூற முடியல தெரியுங்களா? ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவனுடைய குறைய பார்க்குறீங்க, அவனுடைய மிஸ்டேக்ஸை பார்க்குறீங்க. அவனுடைய குறையும் அவனுடைய மிஸ்டேக்ஸையும் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே உங்களால் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த, சொல்லுங்களேன், அன்பை வெளிப்படுத்த
முடியாது. எப்பயுமே ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது, சார் நான் குறையுள்ளவனா இருக்கும்போது தான் என்னை கடவுள் தெரிஞ்சு கொண்டார் சார். ஆமாவா இல்லைங்களா? நான் குறையுள்ளவனா, பாவியா, தேவனுக்கு சத்துருவா, கடவுளுக்கு பிடிக்காத ஒரு மனுஷனா வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னை கடவுள் நேசித்தார் அப்படின்னாக்க, சுற்றி இருக்கிற ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கும் பொழுது நான் அவனை புறக்கணித்து அவனை குற்றத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி இவன் இந்த தப்பு பண்ணுறான், இந்த தவறு பண்ணுறான், இவன் சரியில்லை அது இல்லைன்னு சொல்லும் பொழுது சிம்பிள், உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அன்பு ஒரு நாள் என்ன பண்ணாதுனாக்கா குறை சொல்லுங்களேன். புரியலையா? அன்பு மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைய பார்க்கவே பார்க்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அன்பு குறைய என்ன பண்ணாது? பார்க்கவே. அன்பு எதை பார்க்கும்? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெஸ்டான காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெஸ்டான காரியங்களை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் மீட்புக்காகவும் அவளுடைய நல்வாழ்வுக்காகவும் தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அன்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்க அந்த அன்பு உள்ளே வந்தோடனே குறைகள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. இந்த எழுத்துலாம் மங்களாக தெரியுது பார்த்தீங்களா, அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணி ஐ ட்ராப்ஸ் போட்டு ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுப்பாங்க. அந்த கண்ணாடி வாங்கி போட்ட உடனே ஃபஸ்ட்டு அலையாக மங்களாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கண்ணாடியை போட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுதுனாக்க கிளியராக தெரியும். அதே போல் அன்பு உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னாக்க நீங்கள் பார்க்குற நபர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறை தான் உங்களுக்கு தெரியும். எப்போ அன்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சோ அப்போவே நீங்கள் சுற்றி இருக்கிற ஆட்களை பார்க்கும் பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை நீங்கள் காணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ அன்பு நமக்குள்ளே வரணுன்னாக்க ஆண்டவர் தச்சவங்க ஆண்டவனுக்குள்ளே அன்பை கொடுங்க ஆண்டவர். அன்பு தகுதியானவர்களிடத்தில் காட்டப்படுவதல்ல, அன்பு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் காட்டப்படுவது. தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு நீங்கள் அன்பு செலுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த அன்பை பார்க்கும் பொழுது தான் தேவன் வியக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு வசந்த வேமவாசியை கடந்து போகலாம். நன்றி ஆண்டவர். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். போதும். ஹல்லேலூயா. இந்த 5 வசனங்களை வாசிச்சாங்கல்ல, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பாருங்க, கீழ்ப்படுத்துறது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா களை எடுப்பது. ஆங்கிலத்தில் வீடிங் அப்படின்வாங்க. அப்படின்னாக்கா களையை பிடுங்கி எடுக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்கிறானா, விதைச்ச பிற்பாடு பார்த்தா அதோடு சூட கழிச்சு என்ன வளருதுங்க? களைகளும் வளர ஆரம்பிக்குதான். அப்போ வேலைக்காரங்க வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் கொடுத்த நல்ல விதை தானே கொடுத்தீங்க, நல்ல விதையை தான் நாங்கள் விதைச்சோம், ஆனால் களைகளும் அதோடு சேர்ந்து வளருகிறது என்ன என்று கேட்கும் பொழுது அந்த வீட்டஜமான் சொல்கிறான், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் பிசாசு என்ன பண்ணுறான்னா களைகளை வந்து விதைக்கக்கூடியவனாக இருக்கிறானா. பாருங்க, ஒரு நிலத்தை சுத்தம் பண்ணி அந்த நிலத்தில் வந்து உழுது அதில் விதையை விதைக்கிறாங்க. விதைச்சிட்டு தண்ணீர் பாய்ச்சி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா விதை வளர்ந்து பயிராகி கதிராகிறதுக்கு முன்பாக களைகள் அதற்குள்ளேருந்து வளரக்கூடியதாக இருக்கிறது. இந்த களைகள் எப்படி வந்துச்சு? களைகளை விதைக்கவே இல்லையே. விளைக்காத களைகள் எப்படி முளைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்க 4 காரியங்கள் மூலமாக களைகள் வந்து நிலத்தில் விழுகுதா. ஒன்று, காற்று அடிக்குது பார்த்தீங்களா. அப்பொழுது என்ன பண்ணுதுனாக்கா இந்த களைகள் என்பது கூட ஒரு பயிர் தான், ஆனால் பலன் இல்லாத ஒரு பயிர். நிறைய தண்ணியை குடிச்சிரும், நிறைய உரத்தை சாப்பிட்ரும், வேகமாக வளரும், ஆனால் அதில் ஒரு நெல்மணி கூட இருக்காது, வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். அந்த சக்கையை கட் பண்ணிங்கன்னா எதுக்குமே உதவாது, அடுப்பில் போட்டு எரிக்க தான் உதவும். அது ஒரு விதமான ஒரு பயிர் வகை. அது என்ன பண்ணாக்கா காற்று அடிக்கும் போது வந்து நிலத்தில் விழுந்துருமா.
இரண்டாவது, மழை பெய்ந்து தண்ணி ஓடுது பார்த்தீங்களா, அந்த தண்ணியோடு கூட சேர்ந்து வந்து அந்த நிலத்துல நின்றுமா. மூன்றாவது, பறவைகள் இருக்கு பார்த்தீங்களா, பறவைகள் வந்து சில இடத்துல போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அவனுடைய கால்களில் ஒட்டிக்கிறோமா, ஒட்டிட்டு அந்த பறவைகள் பறந்து போகும்போது நிலத்துல வந்து விழுந்துருமா. நான்காவது, விலங்குகளுடைய கால் தடத்தில் இருந்து அந்த நிலத்துல வந்து பதியுமா. 4 விதமாக நிலத்துல களைகள் என்ன பண்ணுனாக்க அந்த நிலத்துல உட்காந்து உள்ளே போயிட்டு தூங்கிக்கிட்டு இருக்குமா. என்ன பண்ணுங்க, தூங்கிக்கிட்டு இருக்குமா. இப்போ அந்த இடத்த ஒருத்தர் என்ன பண்ணானா வாங்கி அந்த இடத்த சுத்தம் பண்ணி உழுது அதில் விதையை விதைக்கிறான். விதையை விதைச்சிட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி உரம் போட்டு எல்லாம் செஞ்சு பார்க்குறான். இவன் போட்ட நல்ல விதை வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடி களைகள் வேகமாக வளர ஆரம்பிக்குதான். இந்த களைகள் எப்படி வேகமாக வளருதுனாக்க, பூமிக்கு அடியில் தூங்கி கொண்டு இருந்த களைகள் தண்ணீர் வந்த உடனே உரம் போட்ட உடனே மொத்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இது வேகமாக வளர்ந்து வர ஆரம்பிக்குதான். பயிர்கள் என்ன பண்ணுதுனாக்க அப்படியே வாடி போகக்கூடியதாக இருக்குதான். களைகள் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்குதான். அப்போ என்ன பண்ணுவானா, அந்த வீட்டில் அந்த நிலத்து எஜமா ஆட்களை அனுப்பி களை பிடுங்கும்படி சொல்லுவானா. ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க, களை பிடுங்குவானா. ஒரு நிலத்தில் எத்தனை முறை களை பிடுங்குவாங்க அப்படின்ட்டு கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தா 3-4 முறை ஒரு நிலத்தில் வந்து விதையை விதைச்சு அறுவடைக்கு முன்பாக 3-4 முறை களை பிடுங்கிக்கிட்டே இருப்பாங்களாம். களை எடுக்க தான் அவங்க விதைச்ச நல்ல விதைகள் வளர்ந்து பலன் தரக்கூடியதாக இருக்கிறதா. அப்படி நம்மளுடைய மனசும் வந்து ஒரு நிலம் போல தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நம்முடைய மனசு எப்படிங்க, ஒரு நல்ல நிலம் நம்ம மனசு. இந்த நல்ல நிலத்தில் தேவனுடைய வார்த்தை என்ற வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா விதைக்கிறோம். விதைக்கும் பொழுது நம்ம இருதயத்துக்குள்ள சில காரியங்கள் தூங்கிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க, தூங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம இருதயத்திற்குள்ள என்னென்ன காரியங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க, நீங்கள் என்ன கேட்டீங்க, தவறான காரியங்களை கேட்டீங்களா, தவறான காரியங்களை கேட்டு காதின் வழியாக அது உள்ளே போயிடுச்சு. கெட்ட காரியங்களை பார்க்குறீங்க, கண்களின் வழியாக உள்ளே போயிடுச்சு. சில பேரோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசும் பொழுது அவிவிசுவாசமான காரியங்களை பேசுறீங்களா, பேசுகிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகுது. அப்போது சில காரியங்களை உணர்றீங்கல்ல, உணரும் பொழுது உணர்வின் மூலமாக இருதயத்துக்குள்ளே போகுது. இப்போ நல்ல நிலமாகிய இருதயத்தில் களைகள் எப்படி நிலத்துக்குள்ளே போய் தூங்குச்சோ அப்படியே நீங்கள் கேட்கிற தவறான காரியங்கள், நீங்கள் பார்க்கிற தவறான காரியங்கள், நீங்கள் பேசுகிற தவறான காரியங்கள், நீங்கள் உணர்கிற தவறான காரியங்கள் இருதயத்திற்குள்ளே போய் அது என்ன பண்ணாக்கா தூங்கிக்கிட்டே இருக்குமா. தூங்கிக்கிட்டே இருக்கிற காரியங்கள் எப்போ வெளியில் வரும் அப்படின்னாக்க, நீங்கள் எப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஒரு காரியத்திற்காக விசுவாசித்து நீங்கள் ஜெபித்து, ஆண்டவரே இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அதற்காக முயற்சி செய்யும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற களைகள் வேகமாய் வளர ஆரம்பிக்குமா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விரும்புறதுக்கு முன்பாக அதை குறித்த தவறான எண்ணங்களே உங்களுக்கு வராது, யோசிக்க கூட மாட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயத்தை விரும்புகிறீங்க, இந்த காரியங்கள் கிடைச்சா நல்லாயிருக்கும், வசனத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இது எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்க உடனேயே களைகள் வளர ஆரம்பிச்சிடும். இந்த களைகள் எங்கே இருக்குது? ஆல்ரெடி நீங்கள் கேட்டது, பார்த்தது, உணர்ந்தது, பேசுனது எல்லாம் இருதயத்தில் போயிட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சுல, இப்போ வேகமாக வளர்ந்து வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோன்னு என்ன பண்ணுனாக்க, நீங்கள் நல்ல விஷயங்களை பேசும் பொழுதே தவறான காரியங்களை உங்களுடைய இருதயம் யோசிக்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் யோசிக்கலாம், சார் நான் ரொம்ப நல்லவன் சார், நான் ரொம்ப நல்ல ஆள் சார், நான் அந்த மாதிரி சிந்திச்ச ஆள் கிடையாது, நான் யோசிக்கிற ஆள் கிடையாது, எனக்குள்ளே எப்படி தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துச்சோ, எப்படி தான் அப்படிப்பட்ட யோசனைகள் வந்துச்சோ எனக்கே தெரியலையே. ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் தூங்கும் பொழுது சத்துரு வந்து அதை தூங்கும் பொழுதுனா என்ன, சரி தூங்கும் பொழுது நம்ம ரொம்ப கான்சியஸாக தூங்குவோமா, நம்மளை மறந்து தூங்குவோமா? எல்லாரும் சொல்லுங்களேன். ஏதேன் தோட்டத்தில் முதல் மனுஷியை கடவுள் உண்டாக்கும் பொழுது ஆதாமுக்கு என்ன வர வச்சாரு? எந்த நித்திரை வர வச்சாரு? டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகிறான். அவன் விழா எலும்பை ஒன்றை எடுத்து மனுஷியா உண்டாக்கி அவனை கொண்டு அவனுக்கு முன்பாக நிறுத்துறார். அப்போ தூங்கும் பொழுது மனிதன் தன் நிலை மறந்து தூங்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ தூங்கும் பொழுது தன் நிலை மறக்கிறான் அப்படின்னாக்க, இங்கே கடவுள் என்ன சொல்கிறானாக்க, நீங்கள் தூங்கும் பொழுது சத்ரு வந்து களைகளை விதைக்கிறான் அப்படின்னாக்க, எங்கே தூங்கும் பொழுது? உங்கள் நிலை மறந்து நீங்கள் வாழும் பொழுது. எத்தனை பேர் எத்தனை இடத்துல டெய்லி போகிறோம், நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், கடைகளுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், நிறைய பேரை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் பொழுதெல்லாம் உங்கள் நிலையை நீங்கள் உணர்ந்து அவங்களோட கூட பேசுகிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
தூங்கிடுறீங்க. என்ன தூங்கிடுறீங்க? அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க நிலையை மறந்துடுறீங்க. நிலையை மறந்துட்டு அவங்க பேசுகிற பேச்சுக்கு ஆமாம் சாமி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். வார்த்தை எங்கே போச்சு? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? உங்களுடைய தைரியம் எங்கே போச்சு? ஏன் ஒருத்தவங்க வந்து பயமான காரியங்களை பேசணும், ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? அப்போனாக்கா நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஆண்டவரை குறித்து பேசுங்க அப்படின்வாங்க. நான் பேசி கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தாக்க அயர்ந்த நித்திரையில் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், என்னப்பா பேசுன்னு சொன்னோம், நீ பேசுனாலே எனக்கு ஒரு மாதிரி அடியே அயர்ந்த நித்திரை வருதுப்பா. அதே போல் சில பேர் உலகத்தாங்கிட்ட போய் உட்காந்து பேசின உடனே அவன் பேசுகிறத கேட்ட உடனே இவங்களுக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம்னா என்னதுங்க? தன்னிலை மறக்கிறது. தன்னிலை மறக்கிறது என்னங்க? நீதிமான்றதை மறந்து போகிறது, நான் கடவுளுடைய பிள்ளைன்றதை மறந்து போயிடுறது, எனக்குள்ள இயேசு இருக்கிறான்றதை மறந்து போயிடுறது, நான் தேவனுடைய பிள்ளைன்ற சுத்தமாக மறந்து போயிட்டு அவன் பேசுகிறதை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஊன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் சொல்கிற அவிவிசுவாசமான காரியங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன கேட்டீங்களோ உங்கள் நிலையை மறந்து நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த கேட்ட காரியங்கள் போகிறது கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் தூங்குறீங்க பார்த்தீங்களா, தூங்கும் பொழுது அது எல்லாம் உங்களுக்குள்ள வளரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கிறவைகளை குறித்து நீங்கள் கேட்குறத குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்? சும்மா கிடையாது. உங்கள் காதுக்குள்ளே போச்சுன்னா அது இருதயத்திற்குள்ளே போயிடும். இருதயத்திற்குள்ளே போச்சுனாக்க அது தூங்க ஆரம்பிச்சிடும். அது தூங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க நீங்கள் என்னைக்கு விசுவாசிகளோ அன்னைக்கு அது வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சில பேர் சில நல்ல காரியங்களை விசுவாசித்த உடனே பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு, சண்டை, வைராக்கியம், கோபம், சுற்றி இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஏன் வந்துடுறாங்க தெரியுங்களா? நீங்கள் சொல்கிற காரியங்கள் தான். பாரு, கடவுளை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, தேவையில்லாத ஆட்கள்லாம் எழும்புவாங்க, தேவையில்லாத ஆள்லாம் வந்து சண்டை போடுவாங்க. ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்க? எங்கே அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிங்க? யார் உங்களுக்கு சொன்னது? பைபிளில் போட்டிருக்குதா? நீ ஒரு காரியத்தை விசுவாசித்த உடனே உன் சத்துருக்கள்லாம் வந்து உங்ககிட்ட போராடுவாங்க, உன்னை பயமுறுத்துவாங்க, உன்னை தரத்தை பார்ப்பாங்க அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குதா? ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு, சொல்லுங்களேன், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை பெற்ற ஜனங்கள் நீங்க, உங்க நிலை மாறி நீங்க தூங்கலாமா? நீங்க மற்றொரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு நீங்க அதற்கு இசைவாய் நீங்கள் பேசலாமா? அது நடக்காதுன்னு சொல்லும் பொழுது யோசிக்கிறீங்க. அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. என்ன நியாயம் இருக்கு? புடலங்க நியாயம். அவன் யார் சொல்றதுக்கு? கடவுள் சொன்னதை காட்டிலும் ஒரு மனுஷன் சொல்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சா? ஏன் அது அவன் சொன்ன உடனே அவங்க இருதயம் அப்படியே பலவீனப்படுது? டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் செக் பண்ணுறாரு, செக் பண்ணிவிட்டு சுகர் லெவல் சொல்கிறாரு, சுகர் லெவல் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ அதான் நானும் உணவு கட்டுப்பாடாக இருக்கிறேன், பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். பல்ல கடிக்கக்கூடாது, நல்ல வாயை திறந்து வார்த்தையை சொல்லணும். ஹல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இந்த வார்த்தைகளை சொன்னீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதி எதுவாக இருந்தாலும் உங்கள் வாயின் வார்த்தைகள் அதை சரி செய்யக்கூடியதாக. இதுதான் சார் களை எடுக்கிறது. களை எடுக்கிறதுன்னு என்னங்க? நிலத்தில் போயிட்டு பயிருக்கு நடுவில் இருக்கக்கூடிய களையை பிடுங்கி எடுக்கிறது போல உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நடுவில் எழும்புது பார்த்தீங்களா? நடக்காது, முடியாது, வராது, கிடைக்காது, இந்த வியாதி அவ்வளோ சீக்கிரம் போகாது, இது வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படின்ட்டு அந்த களைகள் அப்படியே எழும்பும் பொழுது களைகளை பிடுங்கி என்ன பண்ணணும்? நெருப்புல போடணும். சும்மா கூட போடக்கூடாது. சும்மா போட்டீங்கன்னா திருப்பி அந்த இடத்துலேருந்து வளர ஆரம்பிச்சிடும். எடுத்து நெருப்புல போடணும். நெருப்புன்னு என்னங்க? தேவனுடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும். நீதிமானாகிய எனக்கு ஒரு கேடும். ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? இந்த கேடு வந்துடுமா, அந்த கேடு நடந்துடுமா, அந்த மோசம் வந்துடுமா, இது லாஸ் ஆகிடுமா, இது இப்படி போயிடுமா அப்படின்ற பல காரியங்களை யோசிச்சு இவங்களே கலையை உற்பத்தி பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை தான் வேதம் என்ன சொல்றதுனாக்க மாம்சத்தின் சிந்தை. ஒரு வசனம் எடுத்து வாசிங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்ப மாம்ச சிந்தை பலவீனம், மாம்ச சிந்தை சுகவீனம், மாம்ச சிந்தை குறைவு, மாம்ச சிந்தை நஷ்டம் அப்படின்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஆனா என்ன வார்த்தையை வேத வல்லுநர்கள் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துறாருன்னு பாருங்க. மாம்ச சிந்தை, எல்லாரும் சொல்லுங்களேன், மாம்ச சிந்தை மரணம். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை சார். ஒருத்தர் வியாதியா இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் கவலைப்படலை. ஏன் வியாதியா இருக்கிறாராம், அவர் இப்போ ஐசியூவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறீங்க? ஐயோ ஐசியூவில் இருக்கிற அந்த மனுஷன் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. மூன்றாவது ஒரு செய்தி வருது, அந்த ஆள் செத்து போயிட்டாருன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது பாருங்க. அப்போ மரணம் என்பது கொடூரமான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்ச சிந்தை. என்னதுங்க? மாம்ச சிந்தை மரணம். சார், மாம்ச சிந்தை மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடுமா ஒரு மனுஷனா? 100% உங்கள் வாழ்க்கையில் மாம்ச சிந்தை வந்துச்சுனாக்க கண்டிப்பாக சொல்கிறேன், அது உங்களை மரணத்துக்கு இழுத்து கொண்டு போகக்கூடியதாக. அந்த மரணம், அந்த மாம்ச சிந்தை தான் களைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ களைகளை நிலத்திலிருந்து எப்படி பிடுங்குறோமோ அப்படி மாம்ச சிந்தனை வரும் பொழுது அதை நீங்கள் பிடுங்கி வெளியில் எரிய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த மாம்ச சிந்தைனா என்ன? மாம்ச சிந்தைனாக்க உங்கள் லைஃப்பில் எல்லா காரியங்களையுமே தேவன் உங்களுக்கு அழகாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. எல்லாவற்றையும் கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான தாட்ஸ் உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா உங்களுடைய சிந்தனையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிசாசு பாருங்களேன், உங்களை காலி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய காரியத்தெல்லாம் பண்ண மாட்டான். உங்கள் வீட்டுக்கு பாம்பு வைக்கிறது, இல்லை உங்கள் வீடு பூமிக்கு அடியில் போகிறது, அந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டான். ரொம்ப சிம்பிளான விஷயத்த பண்ணுவான். உங்களுக்குள்ள மாம்ச சிந்தனையை உள்ளே போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். பழைய நாங்கள் வாழ்ந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க ஆக்கிரமிப்பு பண்ணி குடிசை போட்டிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் இடம் இல்லை ப்ரைவேட் இடம். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கனாக்க குடிசையை போட்டுட்டு உட்காந்துப்பாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி உட்காந்துப்பாங்க. உட்காந்துக்கிட்டு நாங்கள் காலி பண்ண மாட்டோம்னு கால்ட்டா பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்க அதை அவங்களை காலி பண்ணுறதுக்கு நைட்டு நேரத்தில் இந்த ரசாயன பொடி இருக்கும். அந்த பொடியை என்ன பண்ணுவாங்கனாக்க நடு இரவில் போயிட்டு ஒவ்வொரு குடிசை வெளியும் தூக்கி 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 போட்டுட்டு போயிடுவானுங்க. போயிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த சூரிய உதயம் ஆகி அப்படியே வெயில் ஏற 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 பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரசாயன பொடி என்ன பண்ணுனாக்க அந்த சூரிய ஒளி பட்டோன்னே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஒரு குடிசை அப்படி பத்தும் பாருங்களேன். ஒரு குடிசை பத்துனோன்னே அந்த தீ காற்றுல அலைஞ்சு பக்கத்து குடிசையில் பிடிக்கும். பிடிச்சி அங்கே இருக்கிற மொத்த குடிசையும் கொஞ்ச நேரத்தில் தரமட்டமாக்கி காலி பண்ணி போட்டுரும். காலி பண்ணி போட்ட உடனே அரசாங்கத்திலேருந்து ஆளுங்க வருவாங்க. என்னாச்சு, தீ பிடிச்சிருச்சா, எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுங்க, வாருங்க, கொட்டுங்க, எல்லாம் கிளீன் பண்ணி. ஆளுங்க இருக்கும்போது பண்ண முடியாது, ஆளுங்களே அந்த இடத்துல எல்லாம் வெளியில் வந்துட்டாங்களே, அப்போ மொத்தத்தை கிளீன் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போது ஒரு சின்ன ரசாயன பொடி அந்த குடிசை மேலே போட்ட உடனே என்ன பண்ணுதுங்க, தீயில பத்துன உடனே மொத்த இடத்தையும் காலி பண்ணுறது போல பிசாசு என்ன பண்ணுவானாக்க மாம்சத்தின் சிந்தனையில் கொண்டு போயிட்டு தவறான எண்ணங்களை போட்டுட்டு அவன் போயிடுவான். இப்போ இந்த ரசாயன பொடியை போன்ற மாம்ச சிந்தனை என்ன பண்ணுனாக்க வெயில் ஏற ஏற அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளும் அதை குறித்து சிந்திக்க 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 யோசிக்க 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 அது என்ன பண்ணுதுனாக்க உங்களை மரணத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் வியாதியை குறிச்சோ வறுமையை குறிச்சோ குறைவை குறிச்சோ பிரச்சனையை குறிச்சோ யோசிக்கிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கல, அதை ஜெயிக்கும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப அதை ஜெயிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆவியின் சிந்தைனா என்ன? இது ஒரு ரசாயன பொடி தான். இந்த பொடியை கடவுள் என்ன பண்றானாக்க அதே குடிசை மேல போடுறாங்க. அதே குடிசை மேல போடும்போது என்ன ஆகுதுனாக்க தீ பத்தக்கூடிய ரியாக்ஷன் வரும் பொழுது கூட இந்த பொடியை அந்த குடிசை மேலே போட்டால் எவ்வளவு ஹீட் அந்த குடிசை மேலே பட்டாலும் அந்த குடிசை பத்தாத அளவுக்கு அந்த கெமிக்கலு அந்த குடிசை மேலே போய் உட்காந்து அந்த குடிசையை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ரெண்டுமே ரசாயன பொடி தான். ஒன்று வெயில் போட்டோன்னே பற்றிக்கிறோம், இன்னொன்று எவ்வளவு வெயில் ஏறினாலும் பத்தவே ஞாபகம் இருக்குது.
நான் குடியிருந்த இடத்துல வந்துட்டு இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த தண்ணி எடுத்து டியூப்பில் எல்லா வீட்டு மேலே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெயில் வந்தோன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, வெயில் வந்தோன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னடா பண்ணுறாங்க, ஏன் இதை பண்ணுறாங்க கேட்டாக்க, குடிசை அப்பப்போ பற்றிக்கிறது தம்பி, வெயில்னால அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் தண்ணீர் அடிக்கிறோம். அதே போல தான் ஆவியின் சிந்தை உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கக்கூடியதாக. ஆவியின் சிந்தைனா என்ன? எல்லா நேரத்திலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கூட கடவுள் இருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இது எல்லாம் நீதிமானை குறித்ததான வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்களையும் இந்த வசனங்களையும் உங்க மனசுல போட்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் ஆவியின் சிந்தையில் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்கள் சிந்தனையில் எப்போல்லாம் உங்களால் ஒரு விஷயம் முடியலைன்ற எண்ணம் வருதோ, இல்லை தவறான சிந்தனை வருதோ, உடனே அது கலை அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த கலையை பிடிங்க என்ன பண்ணணும்? எரிஞ்சிட்டு இப்போ ஆவியின் சிந்தனைக்குள்ளே கடந்து வரணும். ஆவியின் சிந்தனை என்ன? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுப்பாரு, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, நான் ஆரோக்கியமாகத்தான் இருப்பேன், கர்த்தர் எனக்கு தீர்க்காயுசை கொடுத்திருக்கிறாரு, நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாரு, கர்த்தர் என்னுடைய பலனாக இருக்கிறாரு. இந்த வார்த்தைலாம் வீட்டில் சொல்லியிருக்கீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லும் பொழுதுதான் நீங்கள் ஆவியின் சிந்தனைக்குள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் ஆவியின் சிந்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும், எந்த ஒரு செயலை செய்யணும்னு போனாலும், முதலாவது உங்க மனசுல வரக்கூடியது மாம்ச சிந்தனையா தான் இருக்கும். ஏன் தெரியுங்களா? மாம்ச சிந்தனை நிறைந்த மனிதர்கள் வாழ்கிற இடத்துல அவர்களோடு கூட வாழ்ந்த நீங்க இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்குள்ள வந்த உடனே உங்க மைண்டு மாறிடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப நாள் குடிச்சுக்கிட்டே இருந்தவன் குடியை விட்டுட்டான். இப்ப குடிக்கிறவங்களை பார்க்குறான், ஒயின் ஷாப்பை பார்க்குறான். அவனை அறியாமலே அது என்ன பண்ணுது? ஒரு ஈர்ப்பு அவனுக்குள்ள உண்டாகுதுல்ல. அதே போலதான் நம்ம மாம்சமான மனுஷர்களை விட்டு தூரமாக வந்துட்டாலும் நம்மளை சுற்றி அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அப்படிப்பட்ட சத்தத்தை காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது இதை கர்த்தர் சிறப்பாக செய்வார் அப்படின்ட்டு எண்ணம் வராது. இது என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோ, இது நஷ்டமாயிடுமா, இது நம்மளுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடுமா, இதனால வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுமா, அப்படிப்பட்ட மாம்ச சிந்தனைக்குள்ளே தான் கடந்து போகிறீங்க. பாருங்களேன், அந்த மாம்ச சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக. அப்போ உங்களுடைய ஆவியின் சிந்தனை உள்ளே வரணும் அப்படின்னாக்க வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். என்ன பண்ணணுங்க? வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். இந்த உடம்புல தண்ணீர் சத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் போனால் செக் பண்ணுவார். செக் பண்ணாக்க உதட்டெலாம் காஞ்சு போயிருக்கும், ஸ்கின்லாம் சுருங்கி போயிருக்கும். அப்போ அவங்கள பார்த்து டாக்டர் சொல்லுவார், உங்கள் உடம்புல தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறீங்க. நீங்கள் இப்போது தண்ணீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கோங்க, பழங்களை எடுத்துக்கோங்க, அதிகமாக தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்படி ஆலோசனை கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறானாக்க, எது உங்களுக்குள்ள இல்லையோ அதை நீங்கள் ரீஃபில் பண்ணக்கூடிய கனிகள், காய்கள், தண்ணீரை எடுத்துக்கும்படி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. இனி என்ன பண்ணீங்கன்னா வீட்டில் போயிட்டு அந்த தண்ணீர் சத்து இருக்கிற காய்கறிகளை சாப்பிட்றீங்க, பழங்களை சாப்பிட்றீங்க, அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறீங்க. இப்போ உங்கள் உடம்பு தேவையான தண்ணீர் உங்களுக்குள்ளே வந்த பிற்பாடு நீங்கள் முன்பு எடுத்து இருந்த பலவீனம் உங்களை தாக்குவது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ டாக்டரு இது குறைவாக இருக்குது, இது சேர்த்துக்கோன்னு சொன்ன உடனே கரெக்டாக பண்ணுறீங்களே. ஆலயத்தில் வந்தீங்கன்னா ஊழியக்காரங்களை கொண்டு கடவுள் சொல்கிறாரு, உனக்குள்ள மாம்ச சிந்தனை இருந்துச்சுன்னா உன்னை நேராக மரணத்துக்கு போயிடுவ, ஆனால் உனக்குள்ள ஆவின் சிந்தையை உள்ளுக்குள்ளே கொண்டு வா. ஆவின் சிந்தைக்கு நான் என்ன பண்ணும் ஆண்டவரே, என் வேத புத்தகத்தை எடுத்து எவ்வளவு நேரம் படிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் பைபிளை படி. ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் பைபிளை படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் பைபிளை படி. எவ்வளவு நேரம் தியானிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் தியானி. அடுத்து எவ்வளவு நேரம் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் யூடியூப்லேயோ செய்திகளை போட்டு ஃபோனில் கேட்டுக்கிட்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுதும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு வேண்டிய சத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா.
அப்போ மாம்ச சிந்தனை என்ன பண்ணுது? மரணத்திற்குள்ள. ஆவியின் சிந்தனை உங்களை எதுக்குள்ள கொண்டு போகுது? ஜீவனுக்குள்ள கொண்டு போகுது. நான் சொல்லட்டுங்களா, நீங்க மாம்சத்தின்படி சிந்திப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. இயேசு ரத்தத்தை சிந்தி செத்து உயிரோடு கூட எழும்பி இன்னைக்கு உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி உங்க நிழலாய் உங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி உங்களோட நிழலாய் வருகிற தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது, நீங்கள் மாம்சமான காரியங்களை சிந்திக்கும் பொழுது, கடவுளே உங்க கூட இருந்தா கூட நீங்க எங்க தான் போய்கிட்டு இருக்கீங்க? மரணத்தை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறாரு. நீ மாம்சத்தின்படி சிந்திக்கும்படி உன்னை அழைக்கவில்லை, நீ ஆவியின்படி சிந்தித்து வாழும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியின் சிந்தனைனாக்கா ரொம்ப சிம்பிள். எல்லா குழப்பமான வேதனையான கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள வாழ்க்கையில் போய் கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என் தேவைகளை தேவன் சந்திப்பார், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார், என்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன், நான் விரும்புகிறதை தேவன் எனக்கு தருவார் அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். பாருங்களேன், எவ்வளோ நேரம் சார் சொல்கிறது? எவ்வளோ நேரம் சொல்கிறதுனாக்கா, ரொம்ப பசியில் இருக்கீங்க, உங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க, யதார்த்தமாக ரொம்ப பசியில் இருக்கீங்க, நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க. அவன் நண்பர் சொல்கிறாரு, பரவாயில்லடா, ரொம்ப வருஷமாக நான் பார்த்தேன், இப்பயாச்சும் வந்த வாடா உண்டு. ஒய்ஃபு கட்டப்பட நிறையா சாப்பாடு செஞ்சுறாங்க, செஞ்சு அவங்களை உட்கார வச்சுறாங்க. உட்கார வச்சோன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப பசியாக இருக்கிறீங்க. பசி வந்துச்சுனாக்கா 10 மறந்து போகும்னு சொல்லுவாங்க. இப்போ நண்பன் வீட்டுக்கு வந்துருக்குன்றது மறந்து போச்சு. அவங்க சாப்பாடு போடுறாங்க, கப்பு 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 கப்புன்னு உள்ளே போகுது. மீன் வைக்கிறாங்க, கறி வைக்கிறாங்க, முட்டை வைக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு வயிறு. ஆனால் ஃபுல்லானால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரொம்ப பசியில் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வந்து உங்கள் தட்டில் தள்ளுறாரு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் வயிறே கொள்ளாது. அவர் வந்து சாப்பாடு வைக்கிறாரு, சாப்பிட முடியுமா உங்களால்? சாப்பிட முடியாது. அப்போ என்னாச்சு? ஃபுல்லாக இருச்சுன்னு அர்த்தம். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்க, எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் கிடச்சிருச்சு, அது நடந்துருச்சு அப்படின்ற நம்பிக்கை எப்போ வரும் தெரியுங்களா? நீங்கள் உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் அந்த காரியங்களுக்காய் வாயை திறந்து வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருக்கிறீங்க. 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ் வந்து நிற்கும். உங்கள் மனசு சொல்லும், ஃபுல்லாகிருச்சு. ஹல்லேலூயா. உங்கள் மனசு சொல்லும், நீ சொன்ன காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார், நீ செஞ்ச அறிக்கை, நீ சொன்ன வார்த்தைகள் இப்போ ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு உங்கள் மனசு எப்போ சொல்லுதோ அப்போ தான் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவன் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நிலத்தில் களையை எத்தனை முறை எடுக்கிறாங்களோ அதே போல் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய மாம்ச சிந்தனையை ஒவ்வொரு நிமிஷமும் பிடுங்கி எரிஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா? படிக்கிற பசங்க இருக்கிறீங்க, வாத்தியார் சொல்கிறாரு, என்னடா படிக்கிறீங்க, இதெல்லாம் படிச்சுக்கல பார்த்தா உங்கள் லட்சணத்தில் நீங்களா பாஸ் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்ன உடனே மாம்ச சிந்தனை ஆக்டிவேட் ஆகிடக்கூடாது. ஐயோ, வாத்தியார் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, ப்ரொஃபஸர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, டீச்சர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோமோ எது பண்ண போகிறோமோன்னு யோசிக்கக்கூடாது. அவர் சொன்ன உடனே ஆவியின் சிந்தனைக்குள்ளே வந்துடணும், கர்த்தர் எனக்கு ஞானமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் எனக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தது போல எனக்கும் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் சிறந்து விளங்கும்படியாய் தேவன் எனக்கு கிருபை செய்வாராக என்று அந்த படிக்கிற பிள்ளைகள் வாயை திறந்து சொல்லும் பொழுது அவருடைய மன விருத்தியை தேவன் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். மாலை வேளை நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு வினாடி கூட மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒரு நிமிஷம் தான் சார் யோசிச்சா, ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் விஷம் தான், முழு பாலை விஷமாக மாற்றிடும். நான் சொல்லுகிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு நிமிஷம் சிந்திக்கக்கூடாது, ஒரு வினாடி கூட இயேசுவின் நாமத்தினாலே மாம்ச சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது. அது கலை, அதை பிடுங்கி எரிஞ்சு போடுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல கதிர்களை, நல்ல பயிர்களை உங்கள் நிலத்தில் பார்க்கறது போல உங்கள் இதயத்தில் நல்ல வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், செய்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடல் கூட நல்ல பாடலை தேர்ந்தெடுத்து பாடுங்க.
ரொம்ப அவிவிசுவாசமான வார்த்தைகள் இருந்த பாடல்கள் தயவுசெய்து பாடாதீங்க. அப்படி பாடும் பொழுது நீங்கள் மாம்ச சிந்தனைக்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா தண்ணீர் ஊற்றுறீங்க. அது கட்டாயமாக தன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ பாடல் பாடும்போது கூட நல்ல பாடல்கள் எடுத்து பாடுங்க. ராகம் இல்லைனாலும் பரவாயில்ல, தாளம் இல்லைனாலும் பரவாயில்ல, கேட்கறதுக்கு சரியா இல்லைனா கூட பரவாயில்ல, வார்த்தைகள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை உணர்ந்து பாடுங்க. நீங்கள் உணர்ந்து பாடும் பொழுது அது உங்களுக்குள்ள வேலை செய்யக்கூடியதாக. இந்த மாலை வேளை நான் சொல்றேன், நீங்கள் கீழ்ப்படுத்துகிற ஜாதி, நீங்கள் எதற்கும் கீழ்ப்பட்டு போகிற ஜாதி கிடையாது. நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர்களாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரு. அப்பனா ஒவ்வொரு வினாடியும் தவறான எண்ணங்கள் உங்க மைண்ட்ல வரும் பொழுதெல்லாம் பிடுங்கி போட்டுக்கிட்டே இருங்க. வயசு ஆயிடுச்சு, ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறோம். 50 தாண்டியாச்சு, 60 தாண்டியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்குமோ, என்னம்மா வாழ போகிறோமோ அப்படின்ற சிந்தனைகள் வரும்பொழுது சொல்லுங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறார்கள். எனக்குள் கர்த்தர் இருக்கிறபடினாலே என்னை நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குவார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய சரீரம், உங்களுடைய உறுப்புகள், உங்களுடைய அவயங்கள் தேவன் நினைத்தபடி அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க, சோர்ந்து போயிட்டு மூலையில் உட்காந்துடாதீங்க. இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குமா, இந்த பலவீனத்திலே வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா? அந்த நேரத்தில் எந்திரிச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், கர்த்தருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது. சொல்ல 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 உங்களுடைய உறுப்புகள், அவயங்கள் பலன் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மாம்ச சிந்தனை ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க. வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி வந்துருச்சு, ஒய்ஃப் விடவே மாட்டாங்க. அந்த பள்ளியை கண்டுபிடி, அந்த பள்ளியை அடிச்சு தூக்கி போடு. நான் சொல்கிறேன், ஒரு பள்ளி தானே, ஒரு பள்ளினாலும் அது குட்டி போட்டுச்சுனாக்கா பெருகிக்கிட்டே இருக்கும். ஒரு கரப்பாம்பூச்சி உள்ளே வந்துருச்சுனாலே பெருகிக்கிட்டே இருக்கும். அடித்து தூக்கி போடணும் வெளியில். அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார்ல, அதே நாலேஜை உங்கள் சிந்தனைகளையும் கொண்டு வந்து வையுங்க. மாம்ச சிந்தனைகளை வர ஒரு நாளும் அலோவ் பண்ணாதீங்க. அது கலை, அது உங்களுடைய பயிரை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. கரப்பாம்பூச்சி அடித்து வெளியே தூக்கி போகிறது போல் தப்பான சிந்தனை வந்தாலும் அடித்து தூக்கி வெளியே போடுங்க இயேசுவின் நாமத்தினால. இது எனக்கு நடக்காது, இது எனக்கு வராது, இதை கர்த்தர் அலோவ் பண்ண மாட்டார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. எல்லாரும் சொல்லுங்க, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்களேன். வார்த்தையை சொல்ல 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 உங்களுடைய வீட்டு பக்கம் கூட தலை வச்சு கூட படுக்காது. எந்த கேடும் உங்களை சுற்றி தேவன் வேலியாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போகும் பொழுது தவறான சிந்தனைகள் வந்துச்சுனாக்கா இயேசு நாமத்தினாலே இந்த மாம்ச சிந்தனை எடுத்து போடுகிறேன், ஆவியின் சிந்தனைக்குள்ளே கடந்து வருகிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஒரு கேடும் வராது, எனக்கு ஒரு நாச மோசமும் வராது, எனக்கு ஒரு நஷ்டமும் வராது, என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவோம் அப்படின்ற வார்த்தை சொல்லிக்கிட்டே போங்க. அதுதான் ஆவியின் சிந்தனை. அது ஜீவனையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணக்கூடியதாக. அப்போ கலைகளை பிடுங்கி எரிகிறது போல் மாம்ச சிந்தனையை பிடுங்கி என்ன பண்ணணும்? எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். காலில் ஒரு முள் குத்திருச்சு, நொண்டிக்கிட்டே போவீங்களா, முள்ளை எடுத்துகிட்டு நினைப்பீங்களா? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உட்காந்து ஊக்கெடுத்து காலை பிடிச்சி அந்த முள்ளை ஊக்க வச்சு அப்படி எடுத்து வெளியில் போட்டு நசுக்கி அந்த கருப்பு ரத்தத்தை வெளியே தள்ளின பிற்பாடு தான் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். இல்லை, ஒரு முள்ளு தானே குத்துச்சு, நொண்டிக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போனேன்னு வச்சிங்களேன், முள்ளுனுடைய விஷம் ஏறி உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அடுத்து சீல் வைக்கக்கூடிய நிலைக்கு போயிடும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சின்ன எண்ணம் தானே, சின்ன நினைவு தானே, சின்ன காரியங்கள் தானே, இந்த வியாதியை குறித்து சின்ன வியாதி தானே, உடலில் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு அலோவ் பண்ணாதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே அது வேறு பிடுங்கப்படுவதாக. சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினாலே வியாதி என்ற வேர் பிடுங்கப்பட்டு அக்கினியிலே எரியப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஆவியின் சிந்தனையோடு இருக்க முடியாத தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நீங்கள் கீழ்ப்படுத்துகிறவர்கள். என்னதுங்க? கீழ்ப்படுத்துறதுனாக்கா கண்ட்ரோல் பண்ணுறது. கண்ட்ரோல் பண்ணணும். மைக்கில் சவுண்டு சரியாக இல்லை, சிஸ்டருங்க சொல்கிறாங்க சவுண்டு சரியாக இல்லைன்றாங்க. டக்குன்னு அண்ணன் போய் என்ன பண்ணுறாங்க? ஆஃப் பண்ணிடுறாரா? போங்க
உங்களுக்குலாம் மைக்கு வச்சு உங்கள் மூஞ்சிக்கெலாம் ஒரு மைக்கு தேவையான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு சும்மா பேசுப்பா அப்படின்னு நான் சொல்கிறாரு. போயிருந்த மைக் வச்சு ஓகேவா ஓகேவா ஆமீன் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கேட்குறா கரெக்டாக இருக்கண்ணே வெளியில் கரெக்டாக இருக்கண்ணே அப்படின்னு உட்காடுறாங்க வந்துட்டு. அப்போது சின்ன ஒரு மைக்கே கண்ட்ரோல் பண்ணுறது போல் நீங்கள் உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக தான் தேவன் உங்களை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களை வாயின் வார்த்தைகளை சொல்லி நீங்கள் கீழ்ப்படுத்த முடியும். நீங்கள் சொன்னால் அப்படியே நடக்கும்படியாக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தூங்கக்கூடாது. எங்கே தூங்கக்கூடாது? வீட்டில், வெளியில் கிடையாது. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஆழ்தன்மை உடையவர்களாக இருக்கணும். தூங்கிடக்கூடாது. அவங்க சொல்லும் பொழுது ஆமாம் அப்படின்னாக்கா தூங்குறீங்கன்னு அர்த்தம். அவங்க சொல்லும் பொழுது பயம் வந்துருச்சுனாக்கா தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். எப்பயும் விழிப்பாக இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னு என்னதுங்க? நைட்லாம் தூக்காமல் ஜெபம் பண்ணையா, அது கிடையாது. விழித்திருந்து ஜெபிக்கிறது. எப்பொழுதெல்லாம் மாம்ச சிந்தை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இது எனக்கு நடக்காது, எனக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் விழித்திருந்து ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரியாதனால எங்களுக்கு நாங்கள் வளர்ந்த புதுசில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு பைபிளில் போட்டிருக்கிறதுல நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணு. அப்படியே தூக்கத்தில் ஆடிக்கிட்டு அப்படியே வளர்த்திக்கிட்டு அப்படியே தூங்கவும் முடியாமல் அதுவும் பண்ண முடியாமல் யோசிப்போம், ஏன் கடவுள் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறாரு? தூங்குற நேரத்திலே ஜெபிக்க சொல்லுவார். தூங்குற நேரத்தில் தூங்கணும், ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும். தூங்காமல் ஜெபி, விழித்திருந்து ஜெபின்னு போட்டிருக்கு பாரு. அந்த ஜெபம், அந்த வார்த்தை அதுக்குள்ள அர்த்தம் கிடையாது. விழித்திருந்து ஜெபிக்கிறதுனாக்க எப்பொழுதெல்லாம் மாம்ச சிந்தனைக்குரிய காரியங்கள், வார்த்தைகள் பக்கத்திலிருந்து உங்ககிட்ட வருதோ அப்பொழுது விழிப்பாயிரணும். ஓ, இது எனக்கு இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தினாலே இது எனக்கு நடக்காது, இது என் வாழ்க்கையில் வராது, இந்த வியாதி என்னை ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் விழித்திருந்து ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ களை பிடுங்கிறது போல் மாம்சத்தின் சிந்தனையை பிடுங்கி என்ன பண்ணணும்? எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாலைவில் கர்த்தர் சொல்கிறாரு, வீட்டுக்கு போகும்போது தவறான நினைவுகள் எண்ணங்கள் வருதா, பிடுங்கி போட்டுக்கிட்டே இருங்க. பிடுங்கி போட்டுக்கிட்டே இருங்க. யாரும் உங்களை கேட்கக்கூடாது, நீ என்ன பிடுங்கன்னு கேட்கவே கூடாது. நான் பிடுங்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன பிடுங்கண்ணே? மாம்ச சிந்தனையை பிடுங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நம்ம கர்த்தர் நல்லவர். கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி.